தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த முறை நம்ம அங்கீகாரம் அப்படிங்கிற இந்த ஸ்போர்ட்ஸ் விஷயத்தை மையமாக வச்சு வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படத்தை பற்றி தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த அங்கீகாரம் திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமாகிறாரு தென்பாதியான். இந்த படத்தில் கேஜேஆர் நடிகராக அறிமுகமாகிறாரு. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அறம், காப்பே ரணசிங்கம் இப்படின்னு நல்ல சப்ஜெக்ட் ஓரியன்டான படங்களை கொடுத்த தயாரிப்பு நிறுவனத்தை சேர்ந்தவர். இவர் இந்த படத்தில் நடிகராக அறிமுகமாகிறாரு. இந்த படத்தை யார் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்வஸ்திக் விஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. சமீபத்தில் தமிழ் சினிமாவில் ஸ்போர்ட்ஸை மையமாக வச்சு பெரிய படங்கள் என்பது வரல. இதற்கு முன்பு நிறைய படங்கள் வந்திருக்கு, ஆனால் அதெல்லாம் கமர்ஷியல் ஓரியன்டாக இருந்திருக்கு. பட் ஸ்போர்ட்ஸில் நடக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகளை பேசின மாதிரியான படங்கள் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முக்கியமான பிரச்சனைகளை பெரிய படங்கள் எதுவுமே பேசினதில்லை. அந்த வகையில் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக கவனிக்கப்படுது. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விளையாட்டுத்துறைக்குள்ள அரசியல் வந்துருச்சு அப்படின்னா யார் அதனால பாதிக்கப்படுவாங்க, அந்த போராட்டத்தை அந்த எளிய பின்புலத்திலிருந்து வரக்கூடியவங்களால செய்ய முடியும், செஞ்சா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறது இந்த திரைப்படம். இந்த படத்துல நான் முதலே சொன்ன மாதிரி நடிகராக அறிமுகமாகிறாரு கேஜே ராஜேஷ். இவர் இந்த படத்துல ஒரு அத்லட்டா நடிச்சிருக்கிறாரு. ஒரு ரொம்பவும் வடசென்னை பகுதியை சேர்ந்த ரொம்பவும் எளிய பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒருவராக இவர் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாரு. ஒரு தீப்பெட்டி சைஸ் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு காமன்வெல்த் கேமுக்கு போகணும் அப்படிங்கிற லட்சியத்தோடு விளையாண்டுட்டு இருக்கிறவரு. 30 வயசு பக்கம் வந்தாலும் பெரிய அளவு இன்னும் எந்த ஒரு அவருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்காம இருக்கு. இந்த நிலையில தான் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில அவர் தன்னுடைய தடகள பயிற்சியை மேற்கொண்டுட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்தியாவில காமன்வெல்த் விளையாட்டு போட்டி அப்படிங்கிறது நடக்க இருக்கிறதாக அறிவிப்பு வருது. அதுல இவர் கலந்துக்கிறக்க முயற்சி பண்றாரு. சரியான உடற்தகுதி இருக்கு, அதே மாதிரி நிறைய ரெக்கார்ட் பிரேக்கிங்லாம் வச்சிருக்கிறாரு. அப்படி இருந்தும் அவரை கலந்துக்க விடாம செய்யறதுக்கு ஒரு பின்னாடி ஒரு அதிகார கும்பல் வேலை செய்யுது. அவங்க ஏன் அப்படி வேலை செய்யறாங்க, அப்படி அவங்க வைக்கக்கூடிய தடையில இருந்து ராஜேஷ் எப்படி மீண்டு வந்தாரு, அந்த காமன்வெல்த் போட்டியில அவர் போய் கலந்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான போராட்டங்களை அவர் சந்திச்சாரு, அவர் காமன்வெல்த் போட்டியில போய் கலந்துக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கறதான் இந்த அங்கீகாரம் திரைப்படத்தினுடைய கதை. இதுல ராஜேஷ் ஒரு தடகள வீரரா வந்திருக்காருன்னு சொன்னார் இல்லையா. இதுல பார்க்கும்போது அவருடைய உடல் தகுதியை பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துக்காக அவர் எவ்வளவு மெனக்கெட்டிருக்காரு அப்படிங்கிறத ஸ்கிரீனை பார்க்கும்போதே தெரியுது. அந்த அளவு உடல் தகுதியோடு உடம்ப ரொம்பவும் அதுக்காக ட்ரெயின் பண்ணி இந்த படத்துல அவர் நடிச்சிருக்கிறாரு. தடகள வீரருக்கே உண்டான உடல் மொழியோடு அவர் பண்ற அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே ப்ராமிசிங்கா இருக்கு ஸ்கிரீனை அது ப்ரெசென்ட் பண்றது அப்படிங்கிறது. பல இடங்கள்ல ஒரு சாதாரண வீட்டு பையனா, அதாவது ஒரு சீன் வரும், அவங்க தங்கியிருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியை ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகள் இடிக்க வருவாங்க. இது சென்னை பகுதிகளில் நம்ம நிறைய இந்த செய்திகள் கேட்டிருப்போம். எங்கெல்லாம் குடிசை இருக்கு, எங்கெல்லாம் சின்ன சின்ன வீடுகள் குடியிருப்புகள் இருக்கோ அதையெல்லாம் இடிச்சுட்டு அங்க பெரிய மால் கட்டுறது, பெரிய அபார்ட்மெண்ட் கட்டுறது அப்படிங்கிற நடவடிக்கைகள்லாம் சமீபத்துல நிறைய நம்ம பார்த்திருக்கோம். அப்படி ஒரு பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திக்கிறாங்க. அப்படி ஒரு வறுமையான நிலைமையில தான் இருக்கிறாங்க. அப்படி ஒரு நிலைமையில இருந்தும் ஒரு அத்லட்டா தன்னுடைய கனவை எப்படி போய் அடையறேன் அப்படிங்கிற அந்த போராட்டத்துக்கான ஒரு கதாபாத்திரமாக ரொம்ப சூப்பரா பொருந்திருக்கிறாரு ராஜேஷ். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா முதல் பாதி முழுக்க தொடர் ஓட்டமா ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. இரண்டாம் பாதி வந்துட்டோம் அப்படின்னா அதே ஓட்டம் தொடருது, ஆனா அது கிரவுண்ட்ல தொடராம நீதிமன்றத்துல தொடருது. அப்படி அந்த நீதிமன்றத்துல அவர் எப்படி பிரசன்ட் பண்றாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன். அதை ரொம்ப சூப்பராகவுமே அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. குறிப்பா அவருக்காக எழுதப்பட்ட வசனங்கள் இருக்கு இல்லையா, அது படத்தை ரொம்ப சூப்பரா தாங்கி நிக்குது அப்படின்னு சொல்லணும். நாயகராக அறிமுகமாகக்கூடிய திரைப்படத்துல ஒரு பெரிய சவால்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா அந்த முகம் மக்களுக்கு பரிச்சயப்பட்டிருக்காது. இன்னொன்னு சப்ஜெக்ட் ஓரியன்டான மூவிக்கு ரொம்பவுமே மெனக்கடணும். வெறும் போற போக்கில் நடிச்சுட்டு போற மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப உள்வாங்கி ரொம்ப தெளிவான ஒரு சிறப்பான தேவையான நடிப்பை கொடுத்துருக்கிறாரு ராஜேஷ். அவரு கூட இன்னும் பலரும் நடிச்சிருக்கிறாங்க. அவருடைய அம்மாவா நடிச்சிருக்கிறாங்க ஆக்ட்ரஸ் ரமா. அவங்க தூய்மை பணியாளராக நடிச்சிருக்காங்க. முதல் காட்சியில அவங்கள அறிமுகப்படுத்தக்கூடிய சீனே நம்மளை பார்க்கும்போதே கண்ணை மூடிக்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் வரும். அதுவே அந்த படத்தினுடைய அதுவும் அந்த கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுடைய வெற்றின்னு சொல்லலாம். நிகழ்காலத்துல அப்படி எப்பேற்பட்ட ஒரு சிக்கலை அந்த மனிதர்கள் சந்திக்கிறாங்க, அந்த தொழிலாளர்கள் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த ஒரு காட்சியிலேயே இயக்குனர் ரொம்ப ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அதெல்லாமே ரொம்பவுமே இம்ப்ரெஸ் பண்ற காட்சிகளாக இருந்தது. ஒரு தூய்மை பணி செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக தன்னுடைய குடும்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு என்ன மாதிரியான போராட்டங்களை அவங்க சந்திக்கிறாங்க, என்ன மாதிரியான சாக்ரிஃபைசஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்சிப்படுத்தினதுல ரொம்ப சூப்பரா இருந்தது இயக்குனருடைய எழுத்து அப்படிங்கிறது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எல்லாம் சாப்பிடும்போது அவங்களுடைய அம்மாக்கு ரமா அவர்களுக்கு மட்டும் ஒரு சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க அவங்க பொண்ணு. அதை பார்த்துட்டு வேணாப்பா அப்படின்ட்டு அவங்க போவாங்க. அது டீட்டெயில்டிங்கா அந்த விஷயத்தை புரிஞ்சவங்களுக்கு அது ஏன் அந்த சாப்பாடு அவங்க வேணாம்னு சொல்லிட்டு போனாங்க அப்படிங்கிறது புரியும். இந்த மாதிரி
படம் முழுக்க கவனிக்கத்தக்க நிறைய இடங்கள் அப்படிங்கிறது இயக்குனர் தென்பாதி கொடுத்துருக்கிறாரு. அந்த வகையிலேயே வந்து எழுத்துக்கு அவர் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போதே தெரியுது. இதை தாண்டி இந்த படத்துல நிறைய பேர் வேலை செஞ்சிருக்கிறாங்க. மன்சூர் அலிகான் அமைச்சரா நடிச்சிருக்கிறாரு. ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஜேர்னலிஸ்ட், அவரு வந்து நீதிபதியாக ஒரு போர்ஷன் வந்துட்டு போறாரு. இதே மாதிரி வந்து விஜய் வெங்கடேஷ் அப்படின்னு ஒருத்தவங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டா நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய நடிப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கே அவங்கள ஸ்கிரீன்ல பார்க்கும்போதே அவ்வளவு கோபம் வரும். அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இது போக சிந்தூரி விஸ்வநாத், அஜித் கோஷி, ஆண்டனி அப்படின்னு பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. உண்மை கதையை அடிப்படையா வச்சு இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து அதிகார வர்க்கம் எந்த அளவு சாதாரண மக்களை நடத்தும் அப்படிங்கிறத இந்த படத்துல ரொம்ப தெளிவா காட்ட முயற்சி பண்ணியிருக்கிறாரு இயக்குனர் தென்பாதியான். அதிகாரம் எந்த மாதிரி வேலை செய்யும், அது சாதி ஏற்றத்தாழ்வுகளை எப்படி பார்க்கும், நீதிமன்ற அமைப்பு முறைகள் எப்படி வந்து எளிய மக்களுக்கு ரொம்ப தொலைவில் இருக்கு, அதை அடையறக்கு இந்த எளிய மக்கள் எவ்வளவு போராட வேண்டியது இருக்கு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை இந்த படத்துல இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு இயக்குனர். அந்த வகையில வந்து அவர் பயன்படுத்தின வசனங்களாகட்டும், காட்சி அமைப்புகளாகட்டும், மக்கள் மனசுல குறிப்பா பார்வையாளர்கள்ல அவங்களுடைய மனசுல ரொம்ப அழுத்தமாவே பதியக்கூடிய வகையில அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். குறிப்பா நீதிமன்றங்கள்ல வாதாடக்கூடிய வகையில வரக்கூடிய வசனங்கள் எல்லாமே ரொம்பவுமே அழுத்தம் திருத்தமாகவும் நெத்தியடியாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது படத்துக்கு மிகப்பெரிய சிறப்பான ஒரு உதவியாக அமைஞ்சிருக்குது. அவர் பேசக்கூடிய வசனங்கள், அதாவது இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா இந்தியாவில் ஒலிம்பிக் நடக்கும், ஆனா ஒலிம்பிக்ல இந்தியாங்கிறது இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்றதாகட்டும், கிரிக்கெட்டுங்கிற ஒரு விளையாட்டுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மற்ற யாருக்குமே ஏன் கொடுக்கறது இல்லைன்னு கேட்கிற இடங்கள் ஆகட்டும், அதே மாதிரி வந்து ஊழல் அப்படிங்கிறது விளையாட்டுத்துறையில எந்த அளவு மோசமா மாறி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள், இது எல்லாமே வந்து ரொம்ப அழுத்தமாக இயக்குனர் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு. வசனங்கள் மூலமாக அதை வெளிப்படுத்தினது அப்படிங்கிறது ரொம்பவுமே இந்த படத்துக்கு பெரும் பலமாக இருக்குது. இரண்டாம் பாதி முழுக்க விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு. அதே சமயம் ஒரு சில இடங்கள்ல வந்து காட்சிகளுடைய நீள அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கிறது ஒரு வித பின்னடைவாக இருக்குது. ஒரு பக்கம் காட்சிகள் முடிஞ்சிருச்சு, ஓகே படம் முடிய போகுது அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வரும்போது, இன்னொரு பக்கம் காட்சி விரியறது அப்படிங்கிறது ஒரு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸா பார்வையாளர்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி நீளமான காட்சிகள், சில இடங்கள் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய சில காட்சிகளை வந்து படக்குழு கவனத்தில் எடுத்திருந்தா படம் இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போகாம இருந்திருக்கலாம். இந்தியாவில் வந்து விளையாட்டு வீரர்கள் என்ன மாதிரியான சிக்கல்களை எதிர்கொள்றாங்க, அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, ஏன் அவங்க அக்கறையோடு கவனிக்கப்படலை, பொழுதுபோக்கு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய விளையாட்டுல என்ன மாதிரியான அரசியல்லாம் கலந்துருக்குது, ஏன் வந்து இந்தியாவில் வந்து ஒரு பதக்கம் வாங்குறதுக்கு, சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வாங்குறதுக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பல உண்மைகளை இந்த படத்துல சொல்றதுக்கு படக்குழு முயற்சி பண்ணியிருக்குது. இறுதியில காட்சியில வரக்கூடிய இந்த உண்மையான சம்பவங்கள், விளையாட்டு வீரர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உண்மையான சில விஷயங்கள், அவங்க பயிற்சிக்கு இருக்கக்கூடிய தடைகள், அது எல்லாத்தையுமே வந்து ஸ்கிரீன்ல செய்திகளாக வந்த விஷயங்களை காட்சிப்படுத்தியிருக்குது படக்குழு. அதை பார்க்கும்போது நமக்குமே கூட ஒரு குற்ற உணர்வு அப்படிங்கிறது ஏற்படுது. இந்தியாவில் விளையாட்டுத்துறை, விளையாட்டு வீரர்கள் என்ன மாதிரியான நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிறத அதை பார்க்கும்போது நமக்கே உரைக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான காட்சிகளை வச்சது இந்த படத்துல கேமரா வந்து விஸ்வநாத் பண்ணியிருக்கிறாரு. அருமையான வேலைகள் அவருடைய கேமரா கண்கள் மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னொன்னு கலை இயக்கம் அப்படின்னு வந்தோம்னா ராமு தங்கராஜ் வந்து செட் போட்டிருக்காரு. ஏன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, சேரி பகுதியை செட்டு போட்டு காட்டினது இடமாகட்டும், இன்னொன்று கோர்ட் சீனை செட்டு போட்டு காட்டினது, ரெண்டுமே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஆர்ட் ஒர்க் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து கட்டாயம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆர்ட் ஒர்க்ல ரொம்ப சூப்பராக ராமு தங்கராஜ் வேலை பண்ணியிருக்கிறாரு. இன்னொன்று இசை வந்து ஜிப்ரான் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து இந்த படத்தை அதாவது ரொம்ப விறுவிறுப்பாக தான் போகுது, ஆனால் அதை வந்து ஒரு இடத்துல மிஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு பிரச்சாரமாக மாறக்கூடிய இடமாக மாறுறதுக்கான அபாயம் இருக்கு. அதை ரொம்ப லாவகமாக தன்னுடைய பின்னணி இசை மூலமா சரி கட்டியிருக்கிறாரு ஜிப்ரான். இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாதாரணமாக பொழுதுபோக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு விளையாட்டு துறையில அரசியல் என்ன மாதிரியான விளையாட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த படம் ரொம்ப அழுத்தமாக பேசியிருக்கு. அந்த வகையில இந்த படம் வந்து மிக முக்கியமான வரவேற்கப்பட வேண்டிய படமாக நமக்கு இருக்கு. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.